பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கால நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கடந்து வந்து அவருடைய சமூகத்தில் நித்திய ஆசீர்வாதத்தின் பங்கை அடைவும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அவருடைய பாதத்தில் கொண்டு வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். கடந்த இரவில்லாமல் அவருடைய பாதத்தில் தங்கி தரித்திருந்து நல்ல ஆசீர்வாதத்தின் பங்கை அடைத்தக்கதாக கர்த்தர் நமக்கு இரக்கங்களை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மீண்டுமாக இந்த கால ஆராதனைகளில் நாம் கடந்து வந்து கலந்து கொள்ள இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் பாராட்டின தயவுக்காய் கர்த்தரை நாம் தொடர்ந்து துதித்து ஸ்தோத்திரிப்போம். எல்லாருமாக வாய்களை திறந்து இந்த புதிய நாளுக்காகவும் இந்த புதிய ஆராதனை வேளைகளுக்காகவும் நம்ம எல்லாருமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. 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 துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 Glory, glory, glory. இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த புதிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரங்களுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்களை இந்த முதல் நாளில் இந்த அதிகால நேரங்களில் எங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி 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 தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கோடி துதியும் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுத்து உமது வல்லமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொள்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை கொண்டு வந்து மீண்டுமாய் சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மேலான ஆசீர்வாதத்தின் பங்கை நாங்கள் ஒவ்வொருவருமாய் அடையத்தக்கதாக தொடர்ந்து இந்த ஆராதனை நேரங்களில் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து முடி சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெரியோர் சிறியோருக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வாஞ்சிக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எத்தனை பேர் இந்த ஸ்தலத்தில் இந்த நாளில் கூடியிருக்கிறார்களோ அத்தனை பெரியமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். மேலான நித்திய ஆசீர்வாதத்தின் பங்கை இந்த பிள்ளைகள் அடையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். Bless every families, Lord, every one of them, young and old, who are gathered here this morning for the Sunday worship. தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அனைவரோடு இந்த நடத்தட்டும். நாங்கள் கூடியிருக்கிற இந்த குறுகிய நேரங்களில், இந்த சொற்ப நேரங்களில் நம்முடைய சமூகம் பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு அபிஷேகத்தை நடத்தட்டும். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய உற்சாகத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 41வது பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். எல்லாரும் உற்சாகமாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். துதிப்போம் எம் தேவதேவன் புதிய கிருபையுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவதேவன் புதிய கிருபையுடனே, நேற்றும் என்றும் என்றுமாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றுமா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன்.
அலையின் மத்தியில் கரங்களை தட்டி பாடுவோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் தாக்கும் கரம் கொண்டு மாண்டு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. தாக்கும் கரம் கொண்டு மாண்டு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. ஆமென். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் மீண்டுமாக கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் தாக்கும் கரம் கொண்டு மாட்டில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாட்டில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. உற்சாகமாய் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே இந்த புதிய வருஷத்தில் உயர்த்துவோம். ஆத்துமாவின் கீதம். ஹல்லேலூயா. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாடாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாடாதே. காற்றின் ஜெயதொனியோ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே. யாவருமாய் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாவின் கீதமே. ஹல்லேலூயா. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் ஜீவப்பார் என்றும் ஓடுவேன். விசுவாசத்தோடு தாழ்த்தி என்னை அவர் கையில் ஜீவப்பார் என்றும் ஓடுவேன். இயேசு இயேசு என்னும் நாமமே. ஆமென். என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா.
என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Hallelujah. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. இன்னொரு பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லவோ எம் ஜீவனே உன்மீது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாரவே. 387வது பாடல் 387. கர்த்தருடைய கிருபைக்காக எல்லாரும் காத்திருப்போம். கிருபை வேண்டுமையா என்று சொல்லி கேட்போமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனேலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனேலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. கேட்போமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனேலும் அதே. கேட்போமே. மட்டும் காத்ததுமே. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. பாட மாட்டீங்களா? காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ
எம் ஜீவனேலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதி காலையில் தேடும் புது கிருபை தினமதி காலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. கேட்க மாட்டீங்களா? போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனேலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதி காலையில் தேடும் புது கிருபை தினமதி காலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. அனைவருமாய் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனேலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை தாருமையா, இந்த கிருபை தாரும். எஸ், இந்த பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் தங்கி தரித்திருந்து மேலான இரக்கங்களும் கிருபைகளை அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வமே நீர் கிருபை பாராட்டும். தேங்க்யூ லார்ட். இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இரு கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் இந்த ஆராதனை வேளையில் இந்த கிருபை ஒன்றும் எங்களுக்கு போதும் அப்பா. இந்த கிருபை ஒன்று எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. Lord, we need your grace. Your grace is sufficient. என் கிருபை உங்களுக்கு போதும் என்று சொன்னீரே. You said my grace is sufficient for you. Yes Lord, this new year, this new day,
We want more of your grace, more of your grace. அதிகமான உமது கிருபை எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ரபலப ஷபர. உமது கிருபை எங்களுக்கு வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பங்கள், எங்கள் சபையிலே, எங்களுடைய ஜீவியத்திலப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் கிருபை என்ன வேண்டும் ஆண்டவரே. இந்த கிருபை போதாது, அதிகமான கிருபை இந்த 2017 தேவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தில் கெஞ்சி கேட்கிறோம். கிருபையால் எங்களை நிரப்போம், கிருபையால் எங்களை நிரப்போம். Thank you Lord. Hallelujah. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ. ஹல்லேலூயா. எல்லாருமாய் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளவும். பாதம் ஒன்றை போதும் ஐயா. கிருபை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். சமூகத்தை ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். இலை பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. இலை பாருதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமே. ஆமென். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று, இன்னல் துன்ப நேரத்தில் கர்த்தரை நோக்கி, என்னை நோக்கி கூப்பிடு என்று, ஆமென். இன்னல் துன்ப நேரத்தில் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகம். சோர்ந்து போகாம பாடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.
என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடிரும். பாடுவோம். அப்பா, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. அவரை நோக்கி கூப்பிடுவோமே. Hallelujah. Praise the Lord. தாமதன்பை களைந்தே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து, உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து, உண்மையாய் வெட்கமடையே. நமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முகப்பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. ஆமென். திருப்பாதம் பாடுவோம். சொத்து போகாதீர்கள். விசுவாசத்தால் பிழைத்தோங்க, பிற பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, பிற பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. திருப்பாதம். ஆமென். அவருடைய சமூகத்தில் நாம் மகிழ்வோம், கனி கூறுவோம். கிருபை. ஹல்லேலூயா. தாமதத்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தே. பலர் தள்ளினே மூலை கல்லே, பரமேசியோன் மீதிலே. பலர் தள்ளினே மூலை கல்லே, பரமேசியோன்
தேவ சமூகத்தில் ஒரே ஒரு சரணம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரும். எல்லாருமாய் சேர்ந்து பாடுங்கள். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனின் விடுவேன். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனின் விடுவேன். இது பாதம் நம்பி வந்து ஆமென் கிருபை நீரை இயேசுவே, நாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, நாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya, ஹalleluya. ரபரப ஷபரபலபரதிரபல. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விபகதுரப ஷபரபலதிரபல. அவருடைய சமூகம் நித்திய பேரின்பமான ஒரு இடம், பலனை தரக்கூடிய ஒரு இடம், ஆறுதல் பெறுகிற ஒரு இடம், தைரியத்தை அடைகிற ஒரு இடம், ஆமென், சமாதானத்தில் நிரப்பப்படுகிற இடம். ஹல்லேலூயா. இந்த புது ஆண்டில் ஏற்பட்டதான ஒரு தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தாரே. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Amen, amen, amen. Thank you Father, amen. அனைவரும் எழும்பி நின்று சங்கீத புத்தகத்தை வாசிப்போம். Jesus. Jesus. 143 சங்கீதம். ஒன்று முதல் கடைசி வரை சத்தத்தை உயர்த்தி நாம் மாறி மாறி வாசிப்போம். Psalm 143 from verses 1 through 12. Let us read this psalm responsibly. 143 சங்கீதம் 1 முதல் 12 வரை சத்தத்தை உயர்த்தி நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிக்கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும்.
கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணோம். நான் உமது அடியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 143ஆம் சங்கீதத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், என் வேண்டுதலுக்கு, என்னுடைய கூக்குரலுக்கு செவி கொடும். தாவீதினுடைய வாழ்க்கையில் அநேக விதமான சத்துருக்கள் எழும்பி அவனுடைய ஆத்மாவை ஒடுக்கினதை நாம் பார்க்கிறோம். நமது ஜீவியத்திலும் அப்படிதான் சத்துரு எழும்பி நம் ஆத்மாவை ஒடுக்குவது, அதுதான் அவனுடைய வேலை. நம்முடைய உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்துவது, தோய்ந்து போகும்படியாய் செய்வது, பலவீனப்படுத்துகிற காரியங்கள். இதனால் தேவனை விட்டு விலகி போகிறதும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதும், எதிரான காரியங்களை செய்வதற்கு நாம் கடந்து போகிறதை காண்கிறோம். சத்துருடைய வேலை அதுதான், தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எல்லா நேரங்களிலும் கவனமாய் நாம் இருந்து, ஜாக்கிரதையாக இருந்து, சத்துருடைய கைக்கு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கக்கூடாது. இந்த புது வருஷத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தீர்மானம், தேவன் என்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து என்னை பெருகச் செய்ய வேண்டும், நான் அவருக்குள் பலப்பட்டிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து ஜீவிப்போம் என்றால் அனுதினமும் கர்த்தர் சொல்லுகிறபடி நாம் செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். நாம் கேட்ட ஆண்டுடைய வசனங்கள், சத்தியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். தேசத்திலும் உலகமெங்கும் பல திட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவைகள் உலகமும் உலகத்துடன் இருக்கட்டும், அது போய்விடும். ரொம்ப காலமாய் அது நிலைத்திருப்பதில்லை. ஆனால் தேவனுடைய வழிகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வழியாயிருக்கிறது. அது உன்னதமானது, மேன்மையானது, பரிசுத்தம் உள்ளது. அது ஒருவராலும் அது மாற்றவே முடியாது. அந்த வழியாய் போனால்தான், நடந்தால்தான் மனிதன் ஜீவனை காண முடியும். தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் அவர்கள் இருந்தால் ஒழியதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வேற எந்த வழியும் கிடையாது. அதனால்தான் தாவீது இதை உணர்ந்த இந்த நிலையிலே கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அவர் சொல்லுகிற, சத்ருவின் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி, அப்படி என்றால் அந்த நசுக்கக்கூடிய ஒரு நிலைமை. சில நேரத்தில் நாமும் அப்படிதான் ஆய்விடுகிறோம் இல்லைங்களா? நசுக்கப்பட்ட நிலை, நம்முடைய ஆத்மா ஒடுக்கப்பட்ட. ஆனால் ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன், நமது தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அவன் நசுக்குவான். அப்பா, நீர் தான் எனக்கு என்று சொல்லும் போது, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் போது, அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை எல்லாரையும் உயிர்ப்பிக்க கர்த்தர் கிருபை செய்வார். எவ்வளோ ஒடுக்கணும், எவ்வளோ நசுக்கணும்னு பார்க்குறானோ அவன் செய்யட்டும், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மீண்டுமாக என்ன ஆகும், அந்த பேக் டு த ஷேப்புக்கு நம்ம வந்துடுவோம், அந்த ஒரிஜினாலிட்டிக்கு நம்ம வருவோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ நசுக்குனாலும் என்ன வந்துடுவோம், அதே ஒரு ஷேப்புக்கு நம்ம வருவோம். காரணம், நமக்குள்ளே இருப்பவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒடுக்கப்பட்டாலும் நீங்கள் நொறுங்கி போவதில்லை. அதுதான் நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்கள், நம்ம இந்த ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிற இதுவே பெரிய விசேஷம். பிரைஸ் தி லார்ட். நான் எதிர்பார்க்கல, நான் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் ஒருபோதும் நொறுங்கி போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஒவ்வொரு நாளுமாய் தாங்கி நடத்துவார். அல்லேலூயா. வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. நாம் சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் கர்த்தர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருந்தாலே போதும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாலே போதும். பிரைஸ் தி லார்ட். பூர்வ காலத்தில் கர்த்தர் அப்படி தான் நம்மை நடத்தினார். அவரை அறியாத இந்த காலத்தில் தோய்ந்து போன நேரங்களில், கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். அவர் நம்மை தூக்கி எடுத்தார். ஒழியான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தாகமாய் நான் இருக்கிறேன். கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு அறியாது. இந்த வருஷமெல்லாம் ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன். இந்த முதல் நாளில் இருந்து இந்த வருஷத்தின் கடைசி வரை கர்த்தருடைய முகத்தை தரிசித்து கொண்டே இருப்போம். பிரச்சனை வரட்டும், எல்லாமே மாறட்டும், எது நடந்தாலும் சரி, கர்த்தருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்போம். அதுதான் நமக்கு ஆறுதல். கர்த்தருடைய முகம்தான் நமக்கு பலனான ஒரு காரியம். அல்லேலூயா. வேற எந்த இதுவும் நம்ம தரிசிப்பது வேண்டாம். என்ன திட்டங்கள், என்ன காரியங்கள் வந்தாலும் மாறினாலும் எப்படி நடந்தாலும் சரி, அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இந்த காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நித்திய காலமாக, யுகயுகமாக அவருடைய முகத்தை தான் நாம் தரிசிக்க வேண்டும், இல்லைங்களா? ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கிறவர்களாக இருப்போம். முகத்தை எனக்கு மரியாதையும். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையிலே தேவ கிருபை புதிதாக இருக்கிறது. His mercies are new every morning. இந்த கால நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். புதிதாக இருக்கிறது. ஆமென். அந்த கிருபை தகுந்த மாதிரி இந்த வசனங்களை வாசிக்கும் போது, அந்த பாடலை பாடினோம், எல்லாமே கிருபை தான். பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபைனாலே அதிகாலை நேரங்களில் நாம் அவரை தேடும்போது அதை நாம் அடைகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இந்த வருஷத்தில் நான் சொல்லுகிறேன், நமக்கு அதிகமான தேவ கிருபை வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் வெளியில் போய் வேலைகளுக்கு போகும்போது, மற்ற காரியங்களை நாம் செய்யும்போது, ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். ஆண்டவரே, அந்த நாளுக்கு வேண்டிய கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். அதிகாலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இட் இஸ் நியூ எவ்ரி மார்னிங். பழசல்ல, புதிதானதாக இருக்கிறது. இட் இஸ் நியூ. ஆமென். உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். கர்த்தரிடத்தில் கேளுங்க. லார்ட் ஷோ மீ த வே. தேவன் அந்த வழியை காட்டுவார். அவர் வழியை காட்டுகிற தேவன். நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்கிற தேவன் அல்ல. சரியான வழியை காட்டுவார். அழகான வழியை காட்டுவார். யாருக்கு எப்படி வழியை காட்டுன்னு ஆண்டவருக்கு தெரியும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி போயிட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சில நேரத்தில் நமக்கு புரியாது. அந்த வழியை போவோம், மறுபடியும் என்ன செய்வோம், இன்னொருத்தரை நின்று நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். சந்தேகம். அந்த ஆண்டவர் வழியை காட்டும்போது செம்மையாய் காட்டுவார், அழகாய் நடத்துவார். அதில் எந்த விதமான குறை இருக்காது, பிரச்சனையே வராது. பிரைஸ் தி லார்ட். அந்த வழி செம்மையாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமான வழிகளாக இருக்கிறது கர்த்தருடைய வழிகள். ஆமென். எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமா உயர்த்துவோம். நம்முடைய ஆத்மாவை தேவனிடத்தில் உயர்த்துவோம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். ஆமென். சத்துருடைய கரத்திற்கெல்லாம் என்னை அனுதினமும் என்னை விலக்கி காத்துக்கணும். டெய்லி ப்ரேயர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஆண்டவரே, சத்துருடைய கரத்திலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். எந்தெந்த விதத்தில் சத்துரு எப்படி வருவானோ தெரியாது, எந்தெந்த விதத்தில் கிரியை செய்வானோ தெரியாது. ஆனால் சத்துருடைய கைகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். நீர் எங்களுக்கு புகலிடமாயிரும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? ஆமென், ஆமென். பிரியமானதை செய்ய எனக்கு ஒவ்வொரு நாளும் போதியும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் இந்த ஜெபம்
நமக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இடத்துல கேட்கணும், நமக்கு பிரியமானது செய்ய எனக்கு என்ன செய்யும், கற்றுக்கொடும், போதியும். டீச் மீ லார்ட், எப்படி நான் பிரியமாக நடந்து கொள்ளணும். சில நேரத்தில் பிரியமாக எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியறதில்ல, யாருன்னா சொல்லி கொடுத்தா தான் தெரியும். சில நேரத்தில் முரட்டுத்தனமாக இருப்பது, எப்படி பிரியமாக இருக்கணும்னு தெரியறதில்ல. கணவன் மனைவி எப்படி பிரியமாக இருக்கணும்னு தெரியாது, யாருன்னா சொல்லி கொடுக்கணும், இப்படி நடந்துக்குங்க, இப்படி இருங்க அப்படி என்று சொன்னால் தான் நமக்கு புரியுது. அது வரைக்கும் நமக்கு புரியுறதில்ல. அதுபோல தேவனோடு நாம் எவ்விதமாய் பிரியமாக இருக்கணும். அவருக்கு பிரியமானது என்ன? வாட் டஸ் ஹி லைக்? என்ன பிரியப்படுகிறார்? அந்த பிரியமான காரியத்தை மாத்திரம் செய்யணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. ஆமென். இந்த வருஷத்தில் ஆண்டவரே நமக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்யணும். ஒவ்வொரு நாளும் பிரியமானதை செய்யணும். எனக்கு நீர் என்ன செய்யும்? போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற நல்ல ஆவிக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எவன் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். கர்த்தருடைய ஆவினாலே, வேற எந்த ஆவினாலே நடத்தப்படுவது வேண்டாம். உலகத்தின் ஆவி வேண்டாம். தேவனுடைய ஆவினாலே நாம் என்ன செய்யப்படுவோம்? நடத்தப்படுவோம். ஆமென். அடுத்தது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்களை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. சில நேரத்தில் அப்படியே சோர்ந்து போயிட்டுருக்குறோம். நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவத்தையெல்லாம் பார்த்து என்ன நடக்குமோ பயப்படாதீங்க. டோன்ட் ஃபியர், அவ்வளோதான் சொல்லுவேன். எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பணம் நமக்கு பெருசாக இல்லை, கர்த்தர் தான் நமக்கு பெரியவர். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு பெரிதானது. பணம் வரும், பணம் போகும், அது நமக்கு சொந்தமானதல்ல. கர்த்தர் நமக்கு சொந்தமானவர். அவர் நம்மோடு எப்பவுமே இருப்பார். கர்த்தரை நம்பி இருப்போம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. பணத்தை நம்பினா இப்படி தான் நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். கடைசியாக உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஹல்லேலூயா. நான் உமது பிள்ளைப்பா. என் ஆத்துமாவை ஒடுக்கிற எல்லா சத்துருவை நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் இந்த 143ஆம் சங்கீதம் நமது ஜெபமாக இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அவ்விதமாகவே நடத்துவார், காத்துக்கொள்ளுவார், ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்முடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த வார்த்தை நமக்கு போதும், இது போதும். இந்த வார்த்தையிலே நாம் பலனடைந்து நம் ஆசீர்வாதத்தோடு நாம் புறப்பட்டு போவோம். ஆமென். ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நாம் துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நன்றி, விடிய காலத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. Praise the Lord. Jesus. Hallelujah. Thank you, Father. புதிய நாளுக்காக நன்றி, விடியற் காலைக்காக நன்றி தேவா. இந்த நாளை தந்த தேவனை துதி பாட, ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி,
இன்று என் உள்ளம் மகிழும். இந்த நாளை தந்த தேவனை துதி பாடுவே. புதிய நாளுக்காக நன்றி, விடியற் காலைக்காக நன்றி தேவா. இந்த நாளை தந்த தேவனை துதி பாட. ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, இன்று என் உள்ளம் மகிழும். இந்த நாளை தந்த தேவனை துதி பாடுவே. நாளும் புதிய இரக்கம் நாளும் நான் காண்கிறேன். என்னை நீ நேசிப்பதாலே இரக்கம் என் கண்கள் நாடும். காலை விழிக்கும் வேளை பாடாதிருப்பேனோ, உம் நன்மை கிருபை என்னாலும் என்னை தொடர்வதாலே. Lord, I thank you for the morning. Lord, I thank you for the brand new dawning. Lord, I thank you for another day to sing your praise. Lord, I thank you for your blessing. Right now, my heart's confessing. Lord, I thank you for another day to sing your praise. New mercies every morning, new mercies, Lord, I see. Simply because you love me, Lord, you're always giving your mercies to me. Every morning when I wake up, I cannot help but sing your goodness and your mercies, Lord, are always following me. Lord, I thank you for the morning. Lord, I thank you for the brand new dawning. Lord, I thank you for another day to sing your praise. Lord, I thank you for your blessing right now. Lord, I thank you for another day to give your praise, to sing your praise, to sing your praise. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். Hallelujah. Amen. Praise the Lord. Amen. மகிமை 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 மகிமை. எல்லாருமாய் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போமாக. ரிபா பாபா ரபா ஷபா ரபா ரபா ரபி ரபா. ஓ ரிபெத்து ரபா உஷரா ரபா ரபா ரபி ரபா. ஆமென். ஹalleluya. வாசித்த சங்கீத வார்த்தைகளின்படியே, கேட்ட வார்த்தையின்படியே நாம் கர்த்தருக்குள் பலப்பட்டு கடந்து செல்வோம். சத்துரு பல விதங்களில் நம்முடைய ஆத்மாவை ஒடுக்கவும் நசுக்கவும் கடந்து வந்தாலும் நமது தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், பலனடைய செய்கிற தேவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடி காலை நேரங்களில் அவருடைய புது கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள், அவளை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்வார். தேவன் அவர்களை விட்டு விலகவே மாட்டார். நம்மை ஒடுக்கிற சத்துருவை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆமென். கர்த்தர் தமது பிள்ளைகளை காத்துக் கொள்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வார். தேவன் நம்முடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையின்படி இந்த முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரையில் ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். நம்பி இருப்போம், கர்த்தரை சார்ந்திருப்போம், உறுதியாய் அவரை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வருஷத்தில் நம்ம எல்லாருமாய் கேட்ட வார்த்தைகளின்படி இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும்
ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிற ஆண்டா இருக்கும். It should be a year of double portion. ஆமென். சிங்கிள் எல்லாம் வேண்டாம், டபுள் போர்ஷன் blessing. ஹalleluya. எல்லாம் ரெட்டிப்பான நன்மைகள், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான தேவ அபிஷேகம், எல்லாம் டபுள். Praise the Lord. விசுவாசிப்போம், கர்த்தர் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். Praise the Lord. இந்த நாளில் கர்த்தருக்கு ஏற்பட்டதான ஒரு ஆராதனை நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தை கர்த்தர் கொடுத்து நம் அனைவரும் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ளவும் ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க மீண்டும் ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுத்தாரே. இங்க கூடி வந்திருக்கிற எல்லாருக்காகவும் கர்த்தர் கொடுத்த நல்ல சமயத்திற்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இந்த ஸ்தலத்தில் கடந்த இரவிலிருந்து நேர வரலமா நம்முடைய மத்தியில் இருக்கிறார்களோ வந்தார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒருவரையும் ஆண்டவர் கைவிடக்கூடாது. பெரியோர் சிறியோர் எல்லாரையுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அடுத்தது இன்னொரு காரியம், நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், வேலை, திருமணத்தின் காரியங்கள் எல்லாமே நடக்கணும். ஒரு பிரச்சனை, ஒரு தடை எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. இந்த ஆண்டிலே கர்த்தர் எல்லா வாலிப பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அற்புதத்தை செய்யணும், அதிசயங்களை செய்யணும். பெற்றோர்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் இருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்யத்தக்கதாக நம்ம எல்லாருமாய் வாலிப பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes Lord, thank you Father. நன்றி தகப்பனே. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாம் ஜெபித்தது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகள் சமுதாயத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் அவள் போகையில வரையிலும் அவள் எல்லா நடத்தையிலும் ஜீவியத்திலும் ஒரு பரிசுத்தம் தேவன் விரும்புகிறதான வாழ்க்கை இந்த பிள்ளைகளிலே கர்த்தர் தாமே கொடுத்து கர்த்தருக்காக சாட்சிகளாக இருக்கணும். எல்லா பிள்ளைகள் சாட்சிகளாக இருக்கணும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அவ்விதமாக நடந்து கொள்கிற பிள்ளைகளை இந்த ஆண்டிலே கர்த்தர் அவருடைய வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் உயரச் செய்வார், பெருக பண்ணுவார். அவர்கள் இருக்கிற அந்த பொசிஷன்லேருந்து அடுத்த லெவல், அடுத்த பொசிஷனுக்கு போக கர்த்தர் கிருபை செய்வார். அப்பேற்பட்டதான ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்வை எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே கட்டளையிடும்படியே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, hallelujah. Amen, amen. Praise the Lord. அந்த சால்வையானது எலிசா மீது அது உழந்த பின்பு அந்த சால்வை எடுத்துக்கொண்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை பார்த்து அடித்த வேளையில் அது ரெண்டாய் பிரிந்து போனது. அது போலவே இந்த நாளில் அநேக விதமான சால்வைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அதில் குறிப்பாக ஜெபம் என்னும்படியான சால்வை எடுத்துக்கொள்ளணும். இந்த வருஷத்தில் இது ரொம்பவே தேவை. அதனால் இந்த சால்வை எல்லார் மீதும் அது காணப்படும், போத்தப்பட நம்ம எல்லாருமாக இந்த சால்வை ஒவ்வொரு மீதுமாய் அமரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். Yes Lord, yes Lord, hallelujah, hallelujah, hallelujah. Yes Lord, amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. வியாதியின் படுக்கையில் யாரெல்லாம் இந்த நாளில் இருக்கிறார்களோ அத்தனை பெரியமாய் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord. அது மாத்திரமல்ல, கடந்த கிறிஸ்மஸ் முடிந்த பின்பு நம்முடைய சபையை சேர்ந்ததான சகோதரி எஸ்தர் அம்மா அவர்கள்
பல ஆண்டு காலங்களாக நம்முடைய சபையில் விசுவாசத்தில் இருந்து வாழ்ந்து ஜீவித்து வந்தவர்கள் சமீபத்தில் கொஞ்சம் சுகவீனமாய் இருந்து பிறகு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் அவர்கள் கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கடந்து போனார்கள். அநேக நாட்களாக சபையில் இருந்தவர்கள் மேலே தான் உட்காருவாங்க, பால்கனியில். ஒரு தாழ்மையான ஒரு சகோதரி, வருவதும் போவதும் தெரியாது, அந்த விதமான ஒரு நல்ல சகோதரி. கர்த்தர் அந்த மகளை கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நாட்களில் நம்முடைய நடுவில் இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர். தேவன் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். எப்பொழுதும் கர்த்தர் நன்மை தான் செய்வார். ஆகினால இழந்த அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் மருமக்கு பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தர் தொடர்ந்து தேவ சமாதானத்தையும் ஆறுதலை கர்த்தர் தாமே கட்டளையிட்டு இந்த புது வருஷத்தில் கர்த்தர் அவர்களையுமாய் பலப்படுத்தி வழி நடத்தும்படிய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், ஆறுதல் படுத்துவீராக, சமாதானத்தில் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதைப்பட்ட கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மகிமையாய் நடத்தி தந்தாரே. எல்லாருமாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு போய் ஓய்வு எடுக்கும் போது மீதியான வேலைகளை கவனிக்கும் போது ஒரு புது பலன், பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை, கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் விசேஷமாக எந்த தடை இல்லாமல், எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி தந்தார். உதவி செய்த எல்லா பெரியோர் சிறியோர் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களையுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். இந்த மீடியா, அடுத்தது மியூசிக் வாசிக்கிறவர்கள், அடுத்தது இந்த ஆலயத்தின் காரியங்களை பிரகாரங்கள் எல்லாம் சுத்தம் செய்து ஒழுங்குபடுத்துகிற பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, கடந்த இரவு நம்முடைய சபையை சேர்ந்ததான சகோதரன் பால சுந்தரம் அவர்கள் செக்யூரிட்டி நம்ம போட்டு கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பாக இருக்க அந்த ஒழுங்குகள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையுமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த செக்யூரிட்டி வேலை செய்த எல்லாரையுமாய், வாலண்டியர்ஸ்கள் எல்லாரையுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு பிரச்சனை இல்லாதபடி, ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் எல்லாவற்றையுமாய் ஆசீர்வாதமாய் தேவன் நடத்தி தந்தார். எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு துதி கன மகிமை நம்ம எல்லாருமாய் கரங்களை தட்டி செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசேஷமாய் அடியனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல நின்று ஊழியம் செய்ய கர்த்தர் பலனை கொடுத்தார், கிருபை தந்தார். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த விதமான ஒரு சரீரம் வைத்து கொண்டு நான் செய்வது கூடாத காரியம். இது தேவ பலன் தான். இது தேவ பலன், கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஜெபத்தை அதிகமாய் நான் விரும்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த முதல் நாளில் இந்த வருஷம் எல்லாம் அடியனுக்காக, ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, பாஸ்டர்மா பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எங்களை இன்னுமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள கருவிகளாய் கர்த்தர் மாற்றி நிறுத்தணும். உங்களுடைய ஜெபத்தை நாங்கள் விரும்புகிறோம். Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Thank you, Father. Thank you, Lord. Your grace, your grace, your grace. Amen. Amen. கடைசியாக இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்திற்காக, அதோடைய பாதுகாப்புக்காகவும், எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்கணும். வருகும் நாட்களில் உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 70 நாடுகள், 70 நேஷன்ஸ், ஐநா சபைகளில், யுனைடெட் நேஷன்ஸில் சேர்ந்து பலஸ்தீனாவை ஒரு தேசமாக, ஸ்டேட்டாக அது ரெக்கக்னைஸ் பண்ணணும். எருசலேம் அப்படி செய்யப்படும் என்றால் எருசலேமில் அநேக பகுதிகள் அவருடைய கரங்களில் அது போவது மாத்திரமல்ல, புலம்பலின் சுவர், அந்த வெயிலிங் வால், த வெஸ்டர்ன் வால்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அவருடைய கரத்தில் போய்விட்டால் யூதர்கள் வந்து அங்கே கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. ஆகினால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, கேள்விக்குறியாக இருக்கிறது. கர்த்தர் எந்த விதமான சூழ்நிலை அந்த இடத்தில் உருவாக்காதபடி இஸ்ரவேலுக்கு
கர்த்தர் பாதுகாப்பையும், எருசலேமுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமே. Praise the Lord. Hallelujah. இதுவரையில் நம்மை தாங்கி நடத்தின பரிசுத்தருக்கு, திரியேக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை பிதாவாகிய தேவனுக்கே நாம் செலுத்துவோம். குமாரனாகிய கிறிஸ்துவுக்கே செலுத்துவோம். நம்முடைய மத்தியிலே கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்துவோம். கடைசியாக ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. சகோதரி சித்ரா அவர்கள் வரும் நாட்களில் 3 தேசத்திற்கு போகிறாங்களாம். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. ஆகவே அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற அந்த பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அங்கே போய் சென்று சில சுவிசேஷ வேலைகள் எல்லாம் செய்ய போகிறார்கள். ஆகவே கர்த்தர் அவருடைய பிரயாணத்தையுமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணும். அவர் சாட்சி சொல்லணும்னு நினைச்சாங்க, நேரம் இல்லை. அதனால் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அவள் போய் வந்து பிறகு சாட்சி சொல்லட்டும். ஆகவே கர்த்தருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படியாக சகோதரிக்காக நாம் எல்லாருமாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முடிவுக்காக சகோதரர் சிஜனையா இருக்கிறாருங்களா? இருக்காரா? வெளியே உள்ள பிரைஸ் தி லார்ட். ஐயா அவர்களை சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முடிவுக்காக வெளியே இருக்காரா? பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி, அப்படி இல்லைன்னு பரவாயில்ல. பிரதர் சாம்சன் அவர்களை முடிவுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கேட்க தேவரீர் எங்கள் பாராட்டி நம்முடைய மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, சென்ற வருடமெல்லாம் நம்முடைய கிருபைங்களோடு குறைந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்களித்தபடியே எங்களுக்கு தயவு பாராட்டினபடினால ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வருடத்திலும் எங்களை முழுமையாய் தாழ்த்தி படைக்கிறோம். முழு சபையாக முழு சுத்து படைக்கிறோம் கத்தாவே. ஆனால் இந்த வருடத்திலும் எங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்களை கத்தாவே நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கப்படினால ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் அப்படியே உண்மையுள்ளவராக இருக்கப்படினால ஸ்தோத்திரம். அப்படியே கத்தாவே இந்த ஆராதனையை நடத்தின அப்படி தேவதாசனுக்காக ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம். அவர் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த சபை முழுவதும் கத்தாவே ஆசீர்வாதத்திலுமையா. அன்றைய இந்த நாட்களிலே இந்த வருடத்தை நாங்கள் தொடங்கிறோம் சுவாமி. அன்றைய இந்த வருடத்தின் அன்றைய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கத்தாவே நாளும் கத்தாவுடைய கிருபையிலே எங்கள் முடிவு சுவாமி. முதல் ஆராதனை நாங்கள் கலந்து கொண்டபடியே கத்தாவே ஒவ்வொரு வாரத்திலும் முதல் நாள் காலையிலே சுவாமி நாங்கள் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு கத்தாவே உண்மை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்வையா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எந்த சக்தியிலும் செய்யாதபடி சுவாமி. அப்படியே கத்தாவே இந்த ஆராதனை துவக்க முதல் சுவாமி முடிவரை நம்முடைய கிருபை கொடுத்ததுக்காக சொத்திரம் சுவாமி. மறுபடியும் கத்தாவே நாங்கள் பிரிந்து சொல்கிறோம். தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. வருடத்தின் முதல் நாள் தொடங்கி கத்தாவே வருடத்தின் முடிவு வரைக்கும் கத்தாவுடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கட்டும் ஐயா. சபையின் மேல் பதிக்கப்பட்டிருக்கும் ஐயா. அவருடைய சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு குழந்தைகள் மேலும் கத்தா பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் வாலிபர் மேலும் அவருடைய கண்கள் பதித்திருக்க சுவாமி. அப்படியே ஊழியக்காரருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் மேலும் கண்கள் பதிந்திருக்கட்டும் ஐயா. இந்த ஊழியம் என்றென்றும் இருக்க நடந்தது அந்த நாமத்தை மயப்படுத்த தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி. உடைய வருகை வரைக்கும் கத்தாவுடைய திருசன்னிதானங்களை படைக்கிறோம். இந்த வருடத்திலே கத்தாவே இந்த சம்பவிக்க போகிற எல்லா சம்பவங்களுக்காக வருகிறோம். எல்லாவற்றிற்கும் கத்தாவே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீங்கள் நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம் சுவாமி. பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சர்வதாசமும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் மீது இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வருஷத்தின் முடிவு ஞாயிற்றுக்கிழமை வரை கர்த்தருடைய சமூகம், கிருபை, வழிநடத்துதல், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் சதா காலங்களில் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிலும் குடும்பங்களிலும் தேவ ஜனங்களிலும் சபையெங்கும் தேவ மகிமை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், வழிநடத்துதல் கிருபையாய் இந்த வருடம் முழுமையாய் எப்பொழுதுமாய் காணப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி. God bless you all. God bless you all. ரொம்ப சந்தோஷம். God bless you. மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள்.